10 நிமிஷத்துக்குள்ள யாரெல்லாம் பலூன் அதிகமா ஊதுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த போட்டியானது விசில் அடிச்ச உடனே ஆரம்பமாகும். இப்போ விசில் அடிக்க போறேன். என்ன பண்றீங்க? சீக்கிரமா பலூன் எல்லாம் ஊதுங்க. இந்த மாதிரி நின்னுகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. போட்டியில தோல்வியை என்னால ஏத்துக்க முடியாது. எப்படியோ தோக்கதானே போறோம். இப்படி இல்லனா அப்படியே ஆச்சு. ஏய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. தலைவா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நாம இங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆனா அங்க 4 பேர். அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அங்க பாருங்க, அவங்க 4 பேர் இருந்தாலும் யாருக்கும் மூளையே இல்ல. பலூன் அவ்வளவு பெருசா ஊதணும்னு தேவையே கிடையாது. நாம இந்த மாதிரி சின்ன பலூனா ஊதுவோம். அப்படி செஞ்சோம்னா அவங்கள விட நம்ம கிட்ட தான் அதிக பலூன்ஸ் இருக்கும். சரி சரி, சீக்கிரமா பலூன்ஸ ஊதுங்க. ஒன்னு 2 3 4. இப்ப இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பீமு அவனோட நண்பர்களும் தான். ஆனா நாங்க தானே அதிக பலூன்களை ஊதி இருக்கோம். அவங்களது கம்மியா இருக்கு. அவங்களோட ஒரு பலூன் உன்னோட 10 பலூனுக்கு சமமானது. அடுத்த முறையாவது நேர்மையா விளையாட கத்துக்கோ. இப்படி ஏமாத்தாத. தலைவா, உங்க பலத்தை அந்த பால் அடிச்சு காட்டுங்க. பாத்துருவோம் பாத்துருவோம். எப்படி அடிச்சோம் பாத்தீங்கல்ல? என்ன பண்ற? தலைவா, ஷாட் செம்ம. அட, நீ யாரு? வழி மாறி இங்க வந்துட்டியா? பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். என்கிட்ட வா. அது என்கிட்ட கொடுங்க. ரொம்ப பயந்து போயிருக்கு காளியா. அது எதையோ நினைச்சு கவலைப்படுது. என்ன ஆச்சு? நாங்க நிச்சயமா உன்னை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுவோம். உன்னால கொண்டு போய் விட முடியாது. உன்னால பேச முடியுமா? என் பேரு வீவு. அம்மா பேசக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிருந்தாங்க. பறக்க கூடாது, குறும்புத்தவங்க பேச்ச கேட்டிருக்கணும். ஒரு நல்ல குட்டியா இருந்திருக்கலாம். பீம் அவங்க அம்மா பேச்ச கேக்குற மாதிரி நான் கேட்டிருக்கணும். ஆமா, என்னோட சூப்பர் ஹீரோ சோட்டா பீம். நீ பீம பார்த்ததே இல்லையா? நல்லா பாரு. நிஜமாவே நீதான் சோட்டா பீமா? வீவு, உங்க அம்மாவை தேட நாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்வோம். நீ இப்போ நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, நீ எங்க வாழற? அம்மா சொன்னாங்க, ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டா அவங்கள எங்க சந்திக்கணும்? ஆகாசவனம். இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அங்க போனதே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க எல்லா விலங்குகளும் பறக்குமா? இல்லையா விவு? விவு, அதோ. விபு, நில்லு. இப்போவே இந்த நிமிஷமே நீ கீழே இறங்கி வா. இப்ப நீ சீக்கிரமா கீழே வரலனா அப்புறம் உன்னோட ஹீரோ பீம் உன்கிட்ட இனிமே பேச மாட்டான். சுட்கி. அம்மா, அம்மா, அம்மா. விவு,
பீம், நீ என்னோட குழந்தைய மட்டும் காப்பாத்தல, ஆகாசவனத்தோட எதிர்கால ராஜாவை காப்பாத்தி இருக்க. ஒருவேளை உனக்கு எதிர்காலத்துல ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ நிச்சயமா எங்களை கூப்பிடலாம். நாங்க எல்லாருமே நதியோரம் சுத்தி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கல. நீங்க வற்புறுத்தி கூப்பிடுறதால நாங்க வரோம். என்ன இப்படி பேசுற காளியா? நீ தானே இப்ப திரும்ப வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருந்த. என்ன இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பீம் கூட நாம இருந்தோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் அதை பார்த்துப்பான். எல்லா அடிகளையும் அவன் வாங்கிப்பான். அப்புறம் நான் என்னுடைய சவால்ல ஜெயிச்சிடுவேன். நீ புத்திசாலி காளியா. மாட்டிக்கிட்ட. நீ தானே என்னுடைய மந்திர தொப்பிய திருடினவன். சொல்லு. உன்னை நான் இப்ப விட மாட்டேன். உன் கணத்துல 2 அறை விட்டாதான் நீ அடங்குவ. ஓரளவுக்கு கண்ணத்தை காப்பாத்திக்கிட்டேன். கண்ணத்துல ஆற விழாம இருக்கும். ஜோசியர் சொன்னதெல்லாம் தப்பாக போகுது. என் சவால்ல நான் ஜெயிக்க போறேன். என்னுடைய கண்ணத்திலையும் அற விழல. எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன். காக்கணும். கொசுக்களை தாங்கல. கண்ணத்துல ஆற விழுந்துருச்சா? விழுந்துருச்சு. நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு அத்ராக்ஷுக்கு போக விரும்புறீங்க? என் பேரு பீம். இவன் என் நண்பன் கிருஷ்ணா. இது ராஜு, சுட்கி, ஜக்கு, காளியா, அப்புறம் டோலு போலு. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். நான் சொல்றேன். அதாவது ஜிம்பாராங்கிற ஒரு ராஜா கிட்ட அத்ரக்ஷோடைய சாவி கிடைச்சிருக்கு. அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்க அத்ரக்ஷ்க்கு போக நினைக்கிறோம். ஆனா அங்க
இருக்கிற கதவை எப்படி நாசம் பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் யாருமே அவனை பார்த்தது இல்லன்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அத்ரக்ஷோட கதவு கண்ணுக்கு தெரியும், ஆனா பகல் நேரத்துல எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்பதான் தெரியும். அரக்கர்களோட காட்டுக்கு சைத்தானோட சாபத்துல இருந்து விமோசனம் கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து வியோம் மலைக்கு தான் போகணும். உங்க ரெக்கைகள் எப்படி எரிஞ்சு போச்சு? பகல் நேரத்துலயும் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நடக்கணும்னா சூரியனை நாம மறைச்சிடணும். ஆனா வியோம் மலையில சூரிய கிரகணமே வர்றது கிடையாது. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறக்கைகளை வச்சு சூரியனை மறைக்க பார்த்தோம். அதனாலதான் இந்த தண்டனை கிடைச்சது. யார்கிட்ட அத்ரக்ஷோடைய சாவி இருக்கோ அவங்க கிட்டதான் வியோம் மலையில சூரிய கிரகணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கும். இப்ப அத்ரக்ஷோட சாவி ஜிம்பாரா கிட்ட இருக்கு. தூணி பாபா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் சொன்ன விஷயத்தை பீம் கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி கிருஷ்ணா. என்ன பத்தி கவலைப்படாத பீம். ஜிம்பாராவை எப்படி தடுக்கிறதுன்னு நீ முதல்ல யோசி. அதான் முக்கியம். அவன் நாளைக்கு காலையிலேயே சாவியை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுவான். என் கப்பல் மொத்தமா பாழாயிடுச்சு. என்னோட மொத்த வீரர்களும் அழிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். ஜிம்பாரா எப்பவுமே தோக்க மாட்டான். அத்ரக்ஷோட சாவி இன்னும் என் கையில தான் இருக்கு. தீய சக்தியால் கொடுகோலாட்சி புரிவானே புரிவானே. ஜிம்பாராவுக்கு சாவி கிடைத்தால் சர்வநாசம் விளைவிப்பானே சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா. இதோ நான் வரேன். சைத்தானை விடுவிக்கிறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேன். எல்லாரும் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நடக்க போற தாக்குதலுக்கு தயாராருங்க. நீங்க ஜிம்பாராவுடைய வீரர்களை இங்கேயே தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா வியோம் மலைக்கு மேல நாங்க வெறும் ஜிம்பாராவை மட்டும்தான் தடுக்க வேண்டி இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க எல்லாரோட குறியும் ஒருபோதும் தப்பவே தப்பாது. எல்லாரும் தயார் நிலையில நில்லுங்க. ஜிம்பாராவோட சேனைகளை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழிக்கணும். நாளைக்கு நாம நமக்காக இல்ல, இந்த உலகத்துக்காக ஒன்னா சேர்ந்து போராட போறோம். எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம்.
நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கலாம். என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜக்கு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம் பீம், பீம் வா, நம்ம போலாம். என்ன இந்த கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு? இவங்களுக்கு கப்பல் பொம்மையை சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அதை சொல்லு. இவர் தண்ணியவே நல்லா வளைக்கிறாரு இல்ல? ஆச்சரியமா இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்களை அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன். தலைவா, இத நீங்க போட்டுக்கிட்டே கொள்ள கூட்டக்கார தலைவன் மாதிரியே இருக்கிறீங்க தலைவா. நான் ஒன்னும் சாதாரணமான கேப்டன் கிடையாது. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவன். பீம், இந்த இளவரசர் சொல்றத நம்ம நம்பலாமா? நம்பலாம், ஏன்னா அவர் தானே நம்மளை காப்பாத்தினாரு. நான் இங்க இருக்கேன். என்ன, நீங்களும் எங்க ஆளுங்க மாதிரியே உடையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா இளவரசரே, நான் கொடுத்த சத்தியத்தை முடிச்சுட்டு தான் போவேன். பீம், உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். அங்க பாருங்க. அடேங்கப்பா, எங்க கப்பலை அப்படியே புதுசு மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி இளவரசரே? எங்க கிட்ட இதை விட நல்ல படகுகள் எல்லாம் இருக்கு. பீம், உனக்காக நான் இன்னொன்னையே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. என்னது இளவரசரே? இது மந்திர சக்தி வாய்ந்தது. நீங்க என்ன கேட்டாலும் இது உங்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு லட்டு வேணும். இது ராஜுக்கு. நேரம் வரும்போது இதை சரியா பயன்படுத்தணும். சுக்கி, இந்த உனக்கு சங்கு. இதை வச்சு மற்ற மிருகங்கள் கிட்ட எல்லாம் பேசலாம். காளியா, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும். பீம், இது எங்க அப்பாவோட மோதிரம். எங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய கேப்டன். இதை நான் இப்போ டோலக்பூரோட கேப்டன் பீம் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி இளவரசரே. ஆனா இளவரசரே, நாங்க இங்க இருந்து எந்த வழியில தப்பிச்சு போகிறது? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ராக்நாத்னு ஒருத்தன் தப்பிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் வெளியில போறதுக்கு அவன் கையில வரைபடம் இருக்குன்னு. அவனை எங்க போய் பார்க்கலாம்? அதோ அங்க ஒரு சின்னதா ஒரு தீவு இருக்குல்ல, அங்கதான். பீம், நம்மளோட இந்த பயணத்துல நமக்கு யாருமே துணை இல்லையே.
இதுங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுங்களை தண்ணி இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போகணும். இப்ப இதை எப்படி சமாளிக்க போறீங்க? நம்ம எதிரி இந்த ஊர்ல தான் இருக்கான். நம்மள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இது வரைக்கும் கோர்கனை யாருமே தாக்க முயற்சி பண்ணதில்ல. இப்ப இது என்னவோ விசித்திரமா வந்திருக்கு. கவலைப்படாத ஏட்ரியன், கெட்ட சக்தி அழிக்கிறதுக்கு நல்ல சக்தியை கொண்டு வருவோம். என்னாச்சு பீம்? எதுக்காக நீ இப்ப என்ன கூப்பிட்ட? எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது. இந்த கார்கனுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோர்கன் சாபத்துக்கு அடிமையா இருக்கு. எந்த காரணத்தினால இது பாதிக்கப்பட்டதோ அதால மட்டுமே இந்த சாபத்தை அழிக்க முடியும். அப்படியா? அது என்னது? அதை என்னால உங்ககிட்ட சொல்லவே முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அந்த மந்திரக்கோல ஒரு சக்திசாலியான தந்திரவாதி யாருக்கும் தெரியாம தங்கிட்டயே அதை ஒளிச்சு வச்சிருக்கான். அப்ப எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். கோர்கன் எப்படி அழிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு மந்திர கண்ணாடியை என்னால கொடுக்க முடியும். அதோட உதவியோட இரவுல நடக்கிற சம்பவங்களை உங்களால தெளிவா பார்க்க முடியும். அது என்னது? கொடுங்க. இந்த பீம், இது ஒரு மந்திர கண்ணாடி. இதை இந்த ஊர்ல இருக்கிற உயரமான கட்டடத்துக்கு மேல வச்சிடு. அடுத்த நாள் காலையில இரவுல நடந்த எல்லா சம்பவங்களையும் உன்னால தெளிவா பார்க்க முடியும். ரொம்ப நன்றி. இப்ப நம்ம உடனே அந்த கண்ணாடியை தேடி ஆகணும். இதை சாபம் என்றுதான் சொல்வதா, இல்லை ஏதோ மந்திரம் என்பதா? பல்லாண்டு காலமாய் தொடரும் இதனை அறிந்தவர் இல்லை எவரும். ஏட்ரியன், சுட்கி, ராஜு, ஜகு, கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. மந்திர கண்ணாடி கிடைச்சிருச்சு. அதுல நீ என்ன பார்த்த? கோர்கனில் மறைந்து உள்ளதே பழமையான ரகசியம். அரண்மனை அருகிலே தங்க நதி ஓடுதே.
பாஞ்சாதான் அந்த வில்லன். இனி காப்ளினுக்கோ அழிவுதான். இதுல எங்க அப்பா அம்மா நல்ல காலம்தான். நானுமா? போதும், இதுக்கு மேல என்னால எதுவும் பார்க்க முடியாது. நல்லா பாரு ஏட்ரியன், எல்லாருமே தூக்கத்துல நடக்கிறாங்க. இவங்களை யாரோ வசியப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? இதுல ஒருத்த மட்டும் தூக்கத்துல நடக்கல. அது யாரு? அது யாருன்னு தெரியுதா? அதுவும் இல்லாம அவன் அரண்மனைக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில. இவன் தான் மந்திரி பாஞ்சா. இவனுக்கு தான் அரண்மனைக்கு கீழே இருக்கிற ரகசிய குகையை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த அரண்மனை உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரகசிய குகையே கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் உங்க யாருக்குமே இத பத்தி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாம மட்டும் இந்த குகைக்குள்ள போனோம்னா தங்க அருவி இருக்கிற இடத்த சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த தங்கங்களை அபகரிக்க தான் இந்த மந்திரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் தன்னோட மந்திர போனோக்களை வச்சு இந்த ஊரை திரும்ப திரும்ப சரி பண்றான். அப்பதான் அந்த குகைக்குள்ள இருக்கிற ரகசியங்களையும் அவனால தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இந்த பாஞ்சா மேல முதல்ல இருந்தே சந்தேகம். அன்னைக்கு இரவே நான் தாயத்தை எடுத்துக்கிட்டு கோவில்லேந்து ஓடி வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மந்திரத்தோட உதவியால ஜாக்கூன் கிட்ட இருந்து இந்த தாயத்தை காப்பாத்திக்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க இருக்கிற இடம் ஜக்கூனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோட சக்தியும் இப்ப குறைஞ்சுகிட்டே வருது. இதுக்கு மேல இந்த மந்திர தாயத்தை என்னால பாதுகாக்க முடியாது. அதனால இன்னியிலேருந்து நீதான் இந்த மந்திர தாயத்தை பாதுகாக்கணும். பத்திரமா வச்சுக்க. சரி, இவளை எதுக்கு என்கிட்ட? எங்களோட கூட்டத்தை சேர்ந்த உயிரோட நடமாடும் மந்திர தாயத்து இது. மந்திர சக்தி கொண்டது தாயத்து. பஞ்சாராவை என்றுமே காப்பது. தலைவருக்கு தாயத்து களவு போனதால் கவலையே. பிரமாதம் பிரமாதம். இத பாக்குறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சகூர் ஏமாத்துக்காரா! நீ மரமா இருந்தாதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. என் ஆட்களை மறுபடியும் நீ தாக்க முயற்சி பண்ணுன, உன்னோட நண்பர்களை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். ரேங்கோ மாதிரி மாத்திடவா? அமைதியா இரு. அந்த கோவிலை நோக்கி கிளம்பு. இதுதான் நான் சொன்ன அந்த கோவில். ஒரு வழியா நாம வந்து சேர்ந்துட்டோம். இந்த கோவிலை யாரு கட்டினாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. இத மனுஷன் கண்டிப்பா கட்டியிருக்க மாட்டான். இந்த கோவிலுக்குள்ள ஒரு சிலை இருக்குன்னு சொன்னேனே, அந்த சிலைக்கு தான் பயங்கரமான சக்தி இருக்கு. அந்த சக்தி மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சமே எனக்கு அடிமை ஆயிடும். இவன் சரியான பேராசை பிடிச்சவனா இருக்கானே. ஆனா நீங்க எப்படி உங்க சொந்த கூட்டத்துக்கு எதிராக எப்படி நடந்துக்கிறீங்க? வாய மூடு. அவங்க எல்லாரும் இப்போ எனக்கு அடிமைகள். என்னோட சக்தியால மயக்கி வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகம் மட்டும் இல்ல, எல்லார விடவும் நான் சக்திசாலியா மாறப் போறேன். தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செஞ்சு வச்ச தரைகள். போ போ போ, முன்னேறி போ போ போ. பிரமாதம். நீ ஒரு சரியான வீரன் எனக்கு அப்பவே தெரியும். ஒன்னு சொல்லவா பீம்? இன்னைக்கு உன் தலையெழுத்துக்கு ஒரு பெரிய பரீட்சை வைக்கப்பட்டிருக்கு.